உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, அது வேற யாரும் இல்லனே, உங்க அப்பாவோட செட்டப். உங்க அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லி உங்க அப்பா வீட்டுக்குள்ள வர வச்சிருக்காரு. காலம் போன காலத்துல இந்த கிழமை ஆடுற ஆட்டத்தை பத்தியா? நான் எம்பிட்டு பெரிய விஷயத்த சொல்லிட்டு கிடைக்கேன், ரெண்டு பேரும் கேக்க பேக்கன்னு சிரிச்சுக்கிட்டு கிடைக்கீங்க. என்ன ரெண்டு பேருக்கும் கோட்டி பிடிச்சிக்கிச்சா? இல்லை, நீ பார்த்ததெல்லாம் உண்மைதான், ஆனா நீ யோசிச்சதுலதான் தப்பு. பாரு, பசிக்குதுன்னா ஒரு பிரியாணி தரேன், ஒழுங்கா கடையில கொண்டு போய் வச்சு சாப்பிடு. சும்மா ஏதாச்சும் வந்து உளறிட்டு இருக்காது. உளறிட்டு கிடக்கேனா? எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிட்டு தான். பாரு, இந்த விஷயத்தை தங்கச்சிங்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காது போல. அண்ணே, நீ மாறிட்டனே, சத்தியமா நீ மாறிட்ட. ஆனா நான் இதை விட மாட்டேனே. நீ பாரு நான் என்ன பண்ணுதேன்னு. அம்மா தாண்டா, இரு ஸ்பீக்கர்ல போடுறேன். என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்க? திரும்பவும் தையல் போட்ட இடத்துல வலிக்குதா? அட, அதை விட மாட்டியாட்டி நீ? பொண்ணெல்லாம் ஆறி போச்சு, ஒரு வலியும் இல்ல. சரி, அதை விடு. நாளைக்கு நீ கோயிலுக்கு வர்றதானே? கோவிலுக்கா? எதுக்குமா? சரியா போச்சு போ. அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா? இப்பதாண்டி அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போச்சு. நான் பொழைச்சு எந்திரிச்சு வந்திருக்கேன்ல, அதுக்கு அண்ணன் எசக்கிக்கு பூமுடி எடுக்கிறதா வேண்டிக்கிச்சான். நேர்ச்சியை நிறைவேற்றுறதுக்கு தான் நாளைக்கு கோயிலுக்கு வான்னு எசக்கிய அழைச்சிட்டு போயிருக்கு. கேட்டி, அதிசயத்திலயும் அதிசயமா உங்க அப்பா உங்க அண்ணன்னு ரெண்டு பேரும் தாராளமா போயிட்டு வான்னு சொல்லிட்டாவ. சரி சரி, நாளைக்கு நீயும் கோயிலுக்கு வருவல, அங்க பேசிப்போம். நான் வச்சிட்டுமா? நினைக்கிறேன் அம்மாக்கு எசக்கியை காட்டுறதுக்கு தான் இந்த மனுஷன் புத்திசாலித்தனமா இப்படி ஒரு ஐடியா போட்டுருக்காரான். சும்மாவே இருக்க மாட்டாங்க இந்த ஆளு. எதுக்கு இப்படி சாவடிக்காரு? டே, இப்ப எப்படி அத்தையை பப்ளிக்கா கோவில் கூட்டிட்டு போக முடியும்? கண்டிப்பா யாராவது தெரிஞ்சவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா எல்லாமே தப்பாயிடுமே. நாலு வெளுக்கான்னு பார்த்தா அப்பாவை போயிட்டாரு. என்னத்த செய்ய? அத்தை ரொம்ப நல்லவங்கடா. யார் கூடயும் ஓடி போலன்னு ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள வெளியில கொண்டு போறது தப்புடா. யாராவது முகத்துக்கு நேரா அத்தையை பார்த்து தப்பா கேட்டாங்கன்னா அது அத்தைக்கு தாண்டா அசிங்கம். இருல, சும்மா விடக்கூடாது, போய் கொல்றேன். எசக்கிய பார்க்கணும்னு சூடாமணி சொன்னாத்தா, அதான். அதுக்காக இப்படிதான் செய்வீங்களா? என்ன மாமா இது? இல்லத்தா, எசக்கிய கொண்டு போய் சூடாமணி முன்னாடி. உங்களுக்கு என்னங்க அக்கறை? எசக்கி எங்க தங்கச்சி, அவளை எதுக்கு நீங்க பார்க்கணும்? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.